அனைவருக்கும் வணக்கம். நமது சித்தர் ரகசிய பரிகார சேனல்ல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சாதாரண இரும்பையும் செம்பையும் சில நிமிஷத்துல தூய்மையான தங்கமா மாத்த முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை, அறிவியலுக்கு சாத்தியமில்லாதது இப்படி தானே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே எந்த எந்திரமும் இல்லாம, எந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்டும் இல்லாம வெறும் மூலிகையை மட்டும் வச்சு இரும்பை தங்கமாக மாற்றின ஒரு மாபெரும் சித்தர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர் வேறு யாரும் இல்லைங்க, தஞ்சை பெரிய கோவிலை நிலைநிறுத்திய கரூரார் சித்தர் தாங்க. அவர் எப்படி சாதாரண உலோகத்தை தங்கமாக மாற்றினாரு? அந்த ரசவாத வித்தை அப்படின்னா என்ன? அந்த மாபெரும் சித்தரின் அருளை பெற்று நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையை எப்படி செல்வமாக மாற்றுறது? இப்படி மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ரகசியங்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சித்தர்கள் கண்டுபிடிச்ச பல்லாயிரம் வித்தைகளில் ரொம்ப ரொம்ப ரகசியமானது இந்த ரசவாத வித்தை. ரசம்னாலே பாதரசம். பாதரசம்னா சில அபூர்வமான மூலிகைகளின் சாரை பயன்படுத்தி ஒரு சாதாரண உலோகத்தின் அணுக்களை மாற்றி அதை தங்கமாக உருவாக்குற கலை தாங்க ரசவாதம். 18 சித்தர்களில் ஒருவரான போகர் முனிவருடைய சீடராக இருந்தவர் தான் கரூரார். இந்த ரசவாத வித்தையில் உலகமே அதிசயிக்கிற அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருந்தார். சித்தர்கள் கண்டறிந்த முப்பு என்ற ஒரு மாபெரும் ரகசிய மருந்தை பயன்படுத்தி அவர் தொட்ட உலோகம் எல்லாம் அடுத்த நொடியே தகன்னு மின்னக்கூடிய தங்கமா மாறுச்சு. உடனே உங்களுக்கு இந்த சந்தேகம் வரலாம், இவ்வளவு தங்கத்தை உருவாக்கி அவர் மிகப்பெரிய கோட்டீஸ்வரனா வாழ்ந்தாரா அப்படின்னு சொல்லி. அதுதாங்க இல்லை. இதுதாங்க சித்தரோட மாண்பே. கரூரார் ஒருபோதும் தனக்காக தங்கத்தை உருவாக்கவே இல்லைங்க. கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களோட பசியை போக்குறதுக்காகவும் பல பிரம்மாண்டமான கோவில்களை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தவும் தர்ம காரியங்கள் செய்யறதுக்கும் இந்த ரசவாத வித்தையை பயன்படுத்தினாரு. தங்கம் அப்படின்னா அவருக்கு வெறும் மண்ணுக்கு சமமாக தான் இருந்துச்சு. ராஜராஜ சோழன் போன்ற மாமன்னர்களே கரூராரின் காலடியில் விழுந்து வணங்கினாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால ரசவாதம் செஞ்சு தங்கத்தை உருவாக்க முடியாது. ஆனால் கரூரார் சித்தரை முழுமையாக சரணடைஞ்சிங்கன்னா நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை என்ற இரும்பையும் அவர் செல்வம் என்ற தங்கமாக மாற்றி காட்டுவார். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. ஒவ்வொரு விழாக்கிழமையும் அன்னைக்கு ஈவினிங்கில் உங்கள் பூஜை அறையில் ஒரு செம்பு இல்லைன்னா பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க. அதில் வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், அப்புறம் ஒரு சாதாரண செம்பு நாணயம், காப்பர் காயின்னு வச்சுக்கோங்க. ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஓம் ஓங்கார ரூபியே கரூராரே சித்தரே போற்றி, ஓம் ஓங்கார ரூபியே கரூராரே சித்தரே போற்றி இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிங்க. பூஜை முடிஞ்சதும் அந்த செம்பு நாணயத்தை உங்கள் பீரவிலையோ இல்லைன்னா பர்ஸ்லேயோ வச்சுக்கோங்க. கரூராருடைய ஆசீர்வாதத்தால் அந்த செம்பு நாணயம் உங்களுக்கு தங்கத்தையும் லட்சக்கணக்கான பணத்தையும் ஈர்த்து தரக்கூடிய ஒரு காந்தமாக செயல்படுங்க. சித்தர்களை நம்பியவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டாங்க. முழு நம்பிக்கையோட இந்த விழாக்கிழமையை கரூரார் சித்தரை நினச்சி இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையிலும் மாபெரும் பண அற்புதம் நிகழும். சித்தர்களின் முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கமெண்ட்ல ஓம் கரூரார் சித்தரே போற்றி என்று ஆழமாக பதிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சித்த ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.